வாசல்ல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நெனச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. சொல்வோமா? நன்றி, நன்றி, நன்றி தேவா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றி, நன்றி, நன்றி தேவா. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி, நன்றி, நன்றி தேவா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றி, நன்றி, நன்றி தேவா. உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. ஹalleluya. இயேசு கதவை திறந்தால் யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தால் யாராலும் திறக்க முடியவில்லை. திறந்திடுவார் கதவை திறந்திடுவார். நமக்காய் கதவை திறந்திடுவார். அடைத்திடுவார் கதவை அடைத்திடுவார். எதிரியின் கதவை அடைத்திடுவார். சொல்வோமா? விசுவாசத்துல சொல்லுங்க, விசுவாசத்துல சொல்லுங்க. திறந்திடுவார் கதவை திறந்திடுவார். எனக்காய் கதவை திறந்திடுவார். அடைத்திடுவார் கதவை அடைத்திடுவார். எதிரியின் கதவை அடைத்திடுவார். இயேசு கதவை திறந்தால் யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தால் யாராலும் திறக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை, 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை, 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்வோமா? இல்லை, 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை, 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹalleluya. அப்பா, ஹalleluya. நெரிந்த நாணலை முறிக்காதவரும் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவருமாகிய தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிற தேவன், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிற தேவாதி தேவன். அப்பா, நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் முடிவு பரிந்தும் நடத்த வல்லமை உள்ளவர். அப்பா, அப்பா, ஹalleluya. Thank you Jesus. அப்பா, இந்த வேளையிலும் கூட ராஜாவே, ஹalleluya. அப்பா, எங்களை ஒரு விஷயம் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஹalleluya. உம்மால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ தகப்பனே? ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. ஹalleluya. அப்பா, ஹalleluya. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. வானத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஹalleluya. பூமியும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களா ராஜாவே. ஹalleluya. கர்த்தாவே, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிற தேவனா இருக்கீங்களா ராஜாவே. ஹalleluya, ஹalleluya. ஓரிபா லிஹாதுனி நனக்கலத நம ரபுஷாலுதுனி கரபலவா. கர்த்தாவே, அப்பா, இந்த வேளை கூட ராஜாவே, ஹalleluya. அப்பா, மெசேஜ் கொடுக்க இருக்கிற மகனை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க அப்பா, அப்பா ஆண்டவரே, எங்க எல்லாருக்கும் ராஜாவே என்ன வார்த்தைகளை ராஜாவே நீங்க வைத்திருக்கீங்களப்பா, அதே ராஜாவே நாங்க ராஜாவே அப்பா, ஹalleluya, அப்பா, பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருளும் தகப்பனே. ஹalleluya. அப்பா, நீங்க ராஜாவே எங்களுக்கு அப்பா எங்களுக்காக பேச போகிற ராஜாவே ஆண்டவரே, அந்த உச்சிதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கே சகல துதிகன மகிமையாவும் நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட அப்பா ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் ராஜாவே நீங்க எங்களோடு கூட இருங்கப்பா. உங்க நீங்காத பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இந்த அப்பா கூட்டம் முடியும் மட்டும் ராஜாவே அப்பா எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டு கொண்டே இருப்பீராக ராஜா.
கத்தாவே மீதமாயிருக்கிற ஒவ்வொரு நேரங்களையும் ராஜாவே உங்க கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருக உங்க நாமம் மாத்திரம் எல்லாவற்றிலும் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்த ஒவ்வொருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. நாங்க வந்து எங்களுக்கு வந்து யுஎஸ் நாங்க இருக்கோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நைட் டைம். ஓகே. ஆனா அங்க வந்து உங்க எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி அநேக பேர் வந்து நீங்க வந்து இந்தியால இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் காலையில மார்னிங் டைம். மார்னிங்ல எழுந்து ஆண்டவரை தேடுறதுன்னு இருக்குல்ல, உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அநேக பேர் நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அங்க இருந்து. ஸோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்லயும் வார்த்தைக்கு நேராக போவோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க காரியத்தை இன்னைக்கு வந்து அங்கிள் ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, அதே போல பிரிசியா ஒர்ஷிப் பண்ணும்போதும் சரி, ஓகே திறக்கப்படட்டும், திறந்த வாசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு என்னுடைய மெசேஜே அதுதான். நான் அங்கிள் கிட்டையும் பிரிசிகிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் நான், நீங்க எல்லாரும் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அந்த திறக்கப்படுற ஒரு சில காரியத்தை குறிச்சு திறக்கப்படணும் அப்படின்னா அப்போ வந்து அது எதுவா இருக்கும் அப்படின்னா கதவா இருக்கணும். நீங்க கதவுன்னு சொல்லி நீங்க எடுத்துட்டாலே அந்த கதவு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வீட்டுல கதவு போடுறோம்? திறந்து வைக்கிறதுக்காகவா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வீடெல்லாம் வந்து கல்ல வச்சு கட்டுவோம். ஆனா வீட்டோட அந்த வாசப்படி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணுவோம் நம்ம? ஓகே தேக்கு மரத்துல பண்ணலாமா? இந்த மரத்துல பண்ணலாமா? ஓகே நாளை இரும்பு போடணும் ஃப்ரண்ட்ல, ஓகே வேலி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக இது பண்ணுவாங்க. பண்ணி அதை எதுக்காக போடுறது அப்படின்னா அதை மூடுறதுக்காக. கதவுடைய குணம் வந்து பாத்தீங்கன்னா மூடுறதுதான். அதோடைய பயன் வந்து பாத்தீங்கன்னு எதுக்காக நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் அப்படின்னா மூடி வைக்கிறது. இப்போ ஒரு வீட்டை விட்டு நம்ம வெளியே போறோம், எங்கேயாவது போறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக அந்த கதவை பயன்படுத்துவோம் அதிகமா அப்படின்னா வீட்டை பூட்டி பாதுகாப்போட அநேக காரியங்கள் இருக்கிறதுக்காக தான். ஆனா நம்மளோட வாழ்க்கையில அநேக காரியங்கள் இன்னும் அது திறக்கப்படாம இருக்குல்ல. அப்போ ஆனா இந்த மூடின கதவுகளை திறக்க யார் நமக்குள்ளாக இருக்கணும் அப்படின்னா ஏசப்பா மாத்திரம் தான். அவரால மட்டும்தான். ஓகே ஏன்னா அவர் மட்டும்தான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூற்றுவருமாக இருக்கிறவராக இருக்கிறவர். அப்போ அப்பேற்பட்ட தேவன் நம்ம கொண்டிருக்கோம். அப்போ அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? இப்ப என்னுடைய பையன் வந்து பாத்தீங்கன்னு நான் வந்து பாஸ்கெட்பால் விளையாடுவேன். இங்க இருக்க சில குழந்தைங்களுக்கு பாஸ்கெட்பால் சொல்லி கொடுப்பான். அப்ப என் பையன் வந்து விளையாடுவான். எல்லாரும் கேட்பாங்க, உங்க பையனுக்கு மட்டும் தனியா சொல்லி கொடுக்குறீங்களா நீங்க? ஏன்னா அவன் மட்டும் வந்து அவன் நல்லா விளையாடுறானே. நான் உண்மையாவே அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்கல. ஆனா நான் விளையாடுறதுனாலே அவன் விளையாடுறானான்னு எனக்கு தெரியல எனக்கு. ஓகே அப்போ அதே போல ஏசப்பா ஒரு காரியத்தை திறக்கிறாரு அப்படின்னா, ஏசப்பா ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் அதை பண்ணி ஆகணும்ல. இன்னைக்கு சோ அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ஓகே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து நம்ம வசனத்துக்கு நேராக போவோம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல இருந்து 7ல வந்து 31ல இருந்து நானே படிக்கிறேன். 31 மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளில் வழியாய் கலிலியோக்கு கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். சோ இந்த இந்த பைபிள் படிக்கிற அநேக பேருக்கு தெரியும் இந்த காரியம், நமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் எதை குறிச்சு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை, ஒருத்தனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலே அதாவது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு கொன்னை வாயுடைய ஒரு செவிடன் அப்படின்னா அவனால வந்து பேசவும் முடியாது. அவன் ரொம்ப குழஞ்சு பேசக்கூடிய, அவனால பேசவே முடியாது அவனால. ஓகே அவன் வந்து பாத்தீங்கன்னா செவிடனாவும் இருக்கான். ஓகே அப்போ அப்பேற்பட்ட மனுஷனை எங்க கொண்டு வராங்க அப்படின்னா ஆண்டவர் கிட்ட கொண்டு வராங்க. ஓகே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜன கூட்டத்தை விட்டு தனியே தள்ளிப்போய், நீங்க நல்லா பாருங்களேன், ஏசப்பா வந்து அநேக அற்புதத்தை பண்ணிருக்காருல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அநேக பேரை தொட்டு சுகப்படுத்திருக்காரு. அநேக பேருக்கு வந்து வார்த்தையினால நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்றான், நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு உங்களுடைய பாதரட்சை கூட வந்து எங்க வீட்டுக்கு வரதுக்கு நான் வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் அவருடைய என்ன சொல்ற ட்ரெஸ்ஸை தொட்டு ஓகே மகள் வந்து சுகம் அடைறான் இல்ல, பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து சுகம் பெறா. இப்படி
ஏசப்பா சொன்னா சுகம் பெற்றாங்க. ஏசப்பா தொட்டா சுகம் பெற்றாங்க. ஏசப்போட கண்ணு அவங்க மேல பட்டா சுகம் பெற்றாங்க. அப்படி அப்பேற்பட்ட இடத்துல ஆனா இந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அவன ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், ஓகே அவன பாருங்களேன், தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, உமிழ்ந்து உமிழ்ந்துனா உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, ஓகே அப்போ ஏசப்பா வந்து இவ்ளோ காரியத்த அந்த இடத்துல பண்ண வேண்டியதா இருக்கு. இவ்ளோ காரியத்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ ஆ ஆண்டவர் சொன்னா, கர்த்தர் சொன்னா ஆகும், கட்டளையிட்டா அது நிற்கும். அதுல டவுட்டே கிடையாது நமக்கு. ஓகே. அவர் எங்க இருக்காரோ அங்க சுகம் உண்டு. அவர் எங்க நம்மளோட இருக்காரோ அவரோட ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் எத சொல்றாரு அப்டின்னா, எதன் மூலியமா அவர் வந்து சொல்றாரு அப்டின்னா, அவருடைய வார்த்தையின் மூலியமாக. அவர் வந்து பாத்தீங்களேன், அங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். நீங்க மியூட்ல தான் இருக்கீங்க. நீங்க எங்க இருந்தாலும் நான் எப்பலாம் இந்த எப்பத்தான்னு சொல்றேனோ, அப்போ நீங்களும் அங்க இருந்து எப்பத்தா சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 என்ன நடக்கும் அப்டின்னா, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வந்து தடையா இருக்கோ, எதெல்லாம் வந்து குளோஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்றீங்களோ, இன்னும் அதெல்லாம் நடக்கவே இல்லன்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அநேக காரியங்கள் இன்னைக்கு திறக்கப்பட போகுது. அதுலயும் இந்த இவன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனால ஏன் பேச முடியல அப்டின்னா, அவனுடைய செவி அவனால கேட்க முடியல. ஃபர்ஸ்ட் கேட்டா தானங்க அவனால வந்து பேச முடியும். அவனால வந்து பேசவும் முடியல, கேட்கவும் முடியல. அப்போ வந்து ஆ வாய் பேச முடியாத இருக்கிறதுனால தான் அவனுடைய செவியும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அவன் வாய் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய குரல அவன் செவியே கேட்கும்ல, அவன் காதே கேட்கும். அதனால இங்க அவனால அதையுமே பண்ண முடியாம இருக்குங்க. ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளோடு கூட பேச இருக்க காரியம் என்ன அப்படின்னா, இந்த எப்பத்தான்ற அந்த ஒரு வார்த்தைங்க. அந்த எப்பத்தா ஆண்டவர் என்ன பண்றது? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாங்க. எதுக்குங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கணும்? எதுக்குங்க பெருமூச்சு விடணும்? பெருமூச்சு விட்டு எப்பத்தா எப்பத்தா அப்படின்ற ஒரு கிரீக் வேர்ட் அரமிக்ல இது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பத்தான்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அது பைபிள் அழகா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உடனே என்ன நடக்குது? இந்த இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். அப்போ என்ன நடக்கும்? இந்த எப்பத்தான் சொல்லி நம்ம சொல்லி ஆண்டவர் நாமத்தால் நம்ம சொல்லும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஓகே திறக்கப்பட வேண்டிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில திறக்கப்பட இருக்கு. அதே சமயத்துல கட்டவிழ்க்க வேண்டிய காரியங்கள் கட்டவிழ்க்கப்படுறதுக்கு அவனுடைய செவிகள் திறக்கப்படுது, நாவினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அப்போ இந்த பூமியில எவைகளை கட்டுகளோ அவர்களை பரலோகத்தில் கட்டுவீர்கள், எவைகளை இந்த பூமியில கட்டவிழ்ப்பீர்களோ அவர்களை கரலோகத்தில் கட்டவிழ்ப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கல. அப்ப நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்க தேவன்ல. 1 கொரிந்தியர்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவுல் வந்து ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16 1 கொரிந்தியர் 16:9 சொல்லப்பட்டிருக்காரு. அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையில உண்மையாவே இங்க இணைந்திருக்க உங்க எல்லாருக்குமே அனுகூலமான கதவு திறந்திருக்கா? அப்படி திறக்கல அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திறக்க போறோம். ஆண்டவர் பாருங்க, இந்த உமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம்ல, இது அநேக நேரத்துல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து, ஒரு ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கண்ணு வந்து தெரியறதுக்காக வந்து அங்க இது பண்றாரு. அப்படி அவன வந்து பெசஞ்சு கண்ணுல வைக்கிறாரு. உடனே போயிட்டு வந்து குளிக்க சொல்றாரு. தண்ணில குளிக்க சொல்றாரு. கழுவ சொல்றாரு. உடனே அவனுக்கு வந்து பார்வை கிடைக்குது. அநேக காரியங்கள் நடக்குதுல. நம்ம வந்து பாக்குறோம்ல, மார்க் வந்து 10ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த பத்ரமேயுன்ற அந்த கூட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஏசப்பா வரத பத்தி கேள்விப்பட்டு உடனே என்ன பண்றான் அவன், ஓகே ரொம்ப கூக்குரல்றான். அவன் வந்து சொல்றான், என்னை எப்படியாவது மனம் இறங்கும் இயேசுவே, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி கத்துறான். அவன் கத்துறத பார்த்து உடனே அங்க இருக்கவங்க சொல்றாங்க அவன, ஓகே அமைதலா இரு, நீ சவுண்ட் போடாத, ஓகே அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ற, சைலண்டா இரு அப்படின்னு சொல்லி அவன அதட்டுறாங்க. ஆனா, அவன் அந்த அதட்டலுக்கலாங்க அவன் கொஞ்சம் கூட பண்ணல. அவன் மறுபடியும் என்ன தெரியுமா பண்றான் அவன்? அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எப்படி கூப்பிடத் தொடங்கினான்? திரும்ப வந்து பாத்தீங்களா, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்ப நம்ம ஜெனரலா நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாராவது அதட்டுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அமைதலாயிடுவோம். நீங்க பாத்துறீங்களா? நம்ம ரொம்ப பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் திடீர்னு நம்மள இப்படி சொல்றாங்க? ஏன் இப்படி பண்றோம்? நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா? தப்பு பண்ணிட்டோமா? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே அமைதலாயிடுவோம். ஆனா இந்த இடத்துல அந்த 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 கண்ணு தெரியாத அந்த மனிதன், அந்த அந்த குருடராக இருக்கிறவர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, முன்னிலும் அதிகமாக. அப்போ முன்னிலும் அதிகமாக அவர் கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில திறக்கப்பட வேண்டிய காரியங்கள் திறக்கப்படாம இருக்கிறதுனால, இது மூடியே இருக்க, இதை எப்படியாவது எனக்கு திறந்து குடுங்க அப்பா அப்படின்றதுக்காக அவர் யார நோக்கி பார்க்கிறாரு?
ஏசப்பாவை நோக்கி பார்க்குது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை நோக்கி பார்த்து முன்னிலும் அதிகமா இன்னைக்கு நான் சொல்றேங்க. நீங்க வாழ்க்கையில எதற்காகலாம் வந்து நீங்க வந்து கேட்டுட்டே இருக்கேன். ஆனா ஒண்ணும் நடக்கவே மாட்டுது. அநேக கதவுகள் இன்னும் திறக்கப்படல. இன்னும் எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களுடைய அநேக பேர் இருக்காங்க லிஸ்ட். அவங்களோட இருதயங்கள் வந்து இன்னும் திறக்கப்படாம இருக்கு. அவங்க இன்னும் இப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த நாள்லங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம முன்னிலும் அதிகமாக கூப்பிட போறோம். அவரை நோக்கி நம்ம கூப்பிட போறோம். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பாக கதவுகள் திறக்கும். இந்த இந்த குருடன் முன்னிலும் அதிகமாக கூப்பிடுறான். கூப்பிடுறது நிமித்தம் உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஏசப்பா அழகா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த 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 கண்ண வந்து கண் பார்வையை குடுக்குறார்ல. கண் பார்வையை குடுத்த உடனே அவனுக்குள்ளாக ஒரு 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 சந்தோஷம்ல. அவன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சந்தோஷப்படுறான் அவன். அப்போ அந்த சந்தோஷம் நமக்குள்ளாக வரணும் அப்படின்னாங்க, நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். எதற்காக ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும்? நம்ம வாழ்க்கையில இன்னும் திறக்க வேண்டிய காரியம். உங்க வாழ்க்கையில நீங்க இந்த டைம்ல, இந்த மீட்டிங்ல நீங்க ஜாயின் பண்ணியிருக்க நீங்க எல்லாருமே, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய பெர்சனல் லைஃப்ல, உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல எந்தெந்த ஏரியால இன்னும் அநேக காரியங்கள் திறக்கப்படாம இருக்கோ, அந்த காரியத்தை நீங்க உங்க இருதயத்துக்கு கொண்டு வந்துனே இருங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசினே இருப்ப நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இத நம்ம சொல்ல சொல்ல ஆண்டவர் எப்படி சொல்றாரு? நாமளா சொல்றாரு. ஆண்டவர் பேசாம சுகப்படுத்த முடியுமாங்கடா? சுகப்படுத்த முடியும். ஓகே. ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் மிரக்கல் நம்ம பார்க்கிறோம் நம்போ. தண்ணீர திராட்சை ரசமா மாத்துறாரு. எதுவுமே பேசல. தண்ணிய கொண்டு வாங்க, மொண்டுங்க. அத எடுத்துன்னு போயிட்டு வந்து பந்தி விசாரிப்பவர்களுக்கு குடுங்க அப்படின்றாரு. அங்க ஏதாவது எதுவுமே பண்ணல. ஓகே. ஆனா ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணலாம்? ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய நாவின் அதிகாரத்தை அவர் பயன்படுத்துங்க. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு நாவுல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அதனால தான் நம்ம நீதிமொழிகள் 18ல வந்து நம்ம பார்க்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்துல இருக்கு. நம்ம அநேக நேரத்துல இந்த ஒரு காரியத்தை மறந்துதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கணவனுக்கும் மனைவிக்குள்ளாக பிரச்சனை வரும்போது பாத்தீங்களேன், தேவையில்லாத வார்த்தைகள். பிள்ளைகள் வந்து சரியாக ஒரு காரியத்தை செய்யாத போது தேவையில்லாத வார்த்தைகள் வருது. அப்ப அந்த வார்த்தையில நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நம்மளுடைய நாவின் அதிகாரத்துல. இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்க உங்க எல்லாருடைய நாவினோட அதிகாரத்துல அந்த மரணமும் ஜீவனும் இருக்குங்க. அதே போல இங்க பாருங்க, ஏசப்பா நினைச்சாருன்னா அப்படியே சுகப்படுத்திக்கலாம் அவன. ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு அந்த இடத்துல பார்த்தா, வானத்தை அண்ணாந்து பார்த்து, நீங்க பாருங்களேன் எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மேல பார்த்து அப்பத்த வந்து 2ஆ அப்படியே பிரிஞ்சு, ஓகே அதுக்கப்புறம் அத வந்து மல்டிப்ளை பண்ணி குடுக்குறாரு. ஓகே பிதாவை நோக்கி பார்க்கிறாரு. அவர் எங்க பார்க்கிறாரு? வானத்தை எதுக்காக பார்க்கிறாருன்னா, பிதாவை நோக்கி பார்க்கிறாரு. ஓகே ஹி இஸ் லுக்கிங் அபவ் ஆல் த டைம். அவர் எவன நோக்கி பார்க்கிறாருங்க? இந்த இந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குங்க. நம்மளுக்கு ஆவியானவருடைய வல்லமை நம்ம உணரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் இல்ல நம்ம வந்து ஸ்டீஃபனை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸ்தேவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன கல்லெறிஞ்சு கொல்ல வராங்க. ஓகே. அவர் இயேசுவுக்காக மாத்திரம் தான் இயேசுவுடைய பணியை மட்டும் தான் செஞ்சாரு. அவர என்ன பண்றாங்க அப்படின்னா, கோவத்துல ஓகே கல்லெறிஞ்சு கொல்ல வராங்க. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 7:55 சொல்லப்பட்டிருக்கு. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து அல்லேலூயா என்ன பண்றாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு ஓகே கண்டு எங்க பாக்குறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்துங்க. நம்மளுங்க நம்மளுடைய நம்ம வந்து என்னங்க பண்ணோம்? நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கணுங்க. ஏன் தெரியுமா வானத்தை நம்ம அண்ணாந்து பார்க்கணும் நான் சொல்றேன் நானு. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாரு? பிதாவை நோக்கி பார்த்தாரு. இங்க நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலர்கள் வந்து 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு 10:11ல ஓகே ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராரு வந்துட்டு திரும்ப மறுபடியுமாக வந்து பாத்தீங்கன்னா உயிர் தெழுந்து போறாருல. அப்ப போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயோக மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க அவர். உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்ப இயேசு எப்படி வரப்போறாரு? வானத்தின் மேகத்துல இருந்து வரப்போறாருல. அப்ப வானத்தை அண்ணாந்து பார்க்கணும் எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஏசப்பா தேவகுமாரன் அங்க இருக்காரு. எங்க இருக்காரு? வலது பாரிசத்துல வீட்டு இருக்காருங்க. தேவனுடைய வலது பாரிசத்துல வீட்டு இருக்காருல. அவரை நோக்கி நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர் தானங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாருக்கா ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு ஒரு தேற்றற வாழ்னை கொடுத்திருக்காரு. அந்த தேற்றற வாழ்னை கூட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னு இந்த இந்த பூமியில இப்ப நம்ம வந்து ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்காரு. இயேசு மறுபடியும் வரப்போறாரு. அது வரைக்கும் ஏசப்பா என்ன பண்றாரு? பிதா என்ன பண்ணாரு? ஓகே நமக்கு வந்து ஆவியானவரை ஒரு அற்புதமான ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்காருல. அப்போ ஸ்டீஃபனோட காரியத்துல பார்த்தோம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து
தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறவரையும், யாரு? தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறவரையும் கண்டு, இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அப்ப நம்ம எங்க பார்க்கணும்? வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஏசப்பா செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணுங்க. ஏசப்பா பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்ணணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்துக்கு எடுக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இன்னொன்னு பாருங்களேன், நம்ம இன்னொரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் அந்த வானத்தை வந்து குறித்து பார்க்கும்போது. என்ன அப்படின்னா, வந்து மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ அப்படின்றார். வானத்தின் பல கனிகள். அப்ப நம்மளுக்கு பல கனிகள் எங்க இருந்து வருது? நம்மளுக்கு வானத்தின் பல கனிகள் கொடுக்கிறவர் அவர் தானங்க, அவர் தானே. அப்போ நம்ம அந்த கர்த்தருடைய மனுஷனுக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அந்த வானத்தை திறக்கிறாராம். உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருவருக்குங்க கர்த்தர் இந்த வானத்தின் பலகங்களை திறந்து ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானியேலுக்கு தெரிஞ்சிச்சு. தானியேல் 6:10 படிக்கிறோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பத்திரம் கையெழுத்து போட்டாங்க. என்ன போட்டாங்க? எல்லாருமே வந்து ராஜாவை தான் வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல அப்படின்னா 6:10 சொல்லப்பட்டிருக்கு. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், நல்லா பாருங்க, அந்த டிகிரியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த கட்டளையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண போது கூட அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க, அதாவது பல கனிகள் திறந்திருக்குன்னா அவர் அந்த விண்டோ ஓபன் பண்றாரு. விண்டோ ஓபன் பண்ணி அந்த வானை பார்த்துட்டு அங்கே தான் முன் செய்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படி விட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணாராங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வானத்தை நோக்கி பார்க்கிறோமா? வானத்தை நோக்கி பார்க்கிறோமா? பெருமூச்சு விடுறாராங்க. இந்த பெருமூச்சு வந்து யாரால விட முடியும் அப்படின்னா, யாருக்கு வந்து ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஓகே. ஆனா இங்க பாருங்க, அந்த மனுஷனுக்காக இயேசு பெருமூச்சு விடுறாங்க. இயேசுவே பெருமூச்சு விடுறாரு அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அநேக பேருக்காக இன்னும் பெருமூச்சு விட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கோங்க. நம்ம குடும்பத்திலயும் சரி, இன்னும் நம்மளுடைய உறவுகள் மத்தியிலும் சரி, இன்னும் அநேக பேருக்கு நம்ம பெருமூச்சு விடுறோமா? ஓகே, இவங்கள பார்க்கிறோம், இவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றோம், அவ்வளவுதான். இவங்க கேட்டா கேட்கட்டும், கேட்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோமா? இல்ல அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல பெருமூச்சு விட்டு அவங்களுக்காக வேண்டிக் கொள்றோமா? அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க நம்ம. ஏன்னா வந்து நமக்குள்ளாக விசுவாசம் தாங்க ஒரு மிகப்பெரிய, இப்போ ரட்சிக்கப்பட்டோங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து ஏசப்பாவுடைய ரத்தம் நமக்காக இருக்கு. சோ ரத்தத்தின் நிமித்தம் நம்ம வந்து விசுவாசத்திலே நம்ம வந்து சுகம் பெற்றுவோம். ஆனா ஏசப்பாவோட ரத்தம் சிந்தாத போனதுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்றாரு. அவர் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை கொடுக்க முடியாது. அதற்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு காலத்துக்காக. அந்த அந்த நேரம் வரும்போது தான் அவருடைய முழு ரத்தத்தையும் முழு சரீரத்தையும் நமக்காக கொடுத்தார். நம்ம ஒண்ணே ஒண்ணுதான் பண்ணோங்க. நம்ம வந்து விசுவாசத்தை காத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ திறக்கப்பட வேண்டிய காரியம் நம்ம திறக்க போறோம் நம்ம வாழ்க்கையில இப்போ. ஓகே, எப்பத்தா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திறக்க போறோம்ல. அப்ப நம்ம இருதயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே, ஆண்டவர் நல்லா சொல்றாரு விசுவாசத்தை குறிச்சு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் அப்படின்றார். அப்போ இந்த மார்க் 11ஆம் அதிகாரத்துல 23, 24 இதை பார்க்கிறோம் நம்ம. ஓகே, அப்போ நம்ம இருதயத்துல சந்தேகப்படாம நம்ம விசுவாசித்தோம் வச்சுக்கோங்களேன், அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்றார். நீங்களும் நானும் சொன்னபடி ஆகுமா? இன்னைக்கு நம்ம இருதயத்துல அது எந்த காரியமா இருக்கட்டும், எனக்குள்ளாக அநேக காரியங்கள் திறக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்குல்ல. அப்போ அந்த திறக்கப்பட வேண்டிய காரியங்களுக்காக நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, எப்பத்தா 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 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம் நம்ம. ஓகே, தாவீது கிட்ட ஆண்டவர் ஒரு திறவுகோல் கொடுத்தார். அதே திறவுகோல நம்ம கிட்ட கொடுக்குறாருங்க. அதே திறவுகோல நம்ம கிட்ட கொடுக்குறாரு. நம்ம கிட்ட கீயை கொடுத்துறாரு. ஓகே, நம்ம என்ன பண்றோம்? ஓகே, ஆண்டவரே இந்த கீ நான் எந்த கீயை போடணும்? நம்ம கிட்ட கீ கொடுத்துறாரு. நம்ம போயிட்டு கீயை போட்டு நம்ம ஓபன் பண்ணா மட்டும் தாங்க. இந்த கீயை ஆண்டவர் எல்லார்கிட்டயும் கொடுக்க மாட்டாருங்க. நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ என்னுடைய வீட்டுல நாங்க வந்து இங்க இருந்து வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் நாங்க. எங்க வீட்டை வந்து பூட்டிட்டு நாங்க வந்து போயிடுவோம். சப்போஸ் நாங்க வந்து இப்ப எங்கேயா போறோம் அப்படின்னா, நான் அடிக்கடி பிள்ளை கிட்ட சொல்லுவேன் நானு, சாவிய அம்மா கிட்ட குடுத்துருங்க. சாவிய அம்மா கிட்ட குடுத்துருங்க. அம்மா பத்திரமா வச்சுப்பாங்க அப்படின்னாங்க. சப்போஸ் வந்து நான் போறேன் பள்ளிக்கூடம்னா,
பிரிசி வந்து என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, சாவி பத்திரம், சாவி பத்திரம், அப்பா கிட்ட குடுத்துருங்க அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னா அது பத்திரமா வச்சுக்கணும், அந்த சாவி இருந்தா நாங்க திறந்து உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சாவிய நம்ம கையில இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்க உங்க எல்லார் கையிலயுமே ஆண்டவர் குடுக்குறாரு. குடுத்திருக்காரு அப்படின்னா, அப்ப நம்ம திறக்க வேண்டிய காரியத்த நம்ம திறக்கணும்லங்க. நம்ம திறக்க வேண்டியதுல. மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில காரியத்தங்க இன்னும் நம்ம குடும்பத்துல நமக்குள்ளாக முதலாவது நம்ம இங்க இங்க ஜாயின் பண்ணிருக்க நமக்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீலிங்க. பி ஓப்பன் டூ ஹீல். நம்ம குணம் அடையறதுக்காக ஒரு சில காரியம் திறக்கப்படணுங்க. குணம் அடையறதுக்காக. எப்படி இந்த இந்த மனுஷன் அங்க வந்தானோ, வந்து அவன் நம்புனான். நம்பி ஆண்டவர் வந்து தனியா கூட்டிட்டு போறாரு. ஐயோ! என்ன ஏன் தனியா கூட்டிட்டு போறீங்க? என்ன தனியா கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ற போறீங்களா? அப்படிலாம் அவன் நினைக்கல அவன். ஆண்டவர் ஏதோ செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அவன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை விசுவாசிச்சதுனாலங்க. ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளுடைய கண்கள திறக்கணும், நம்மளுடைய வாய திறக்கணும், நம்மளுடைய இருதயத்த திறக்கணும், நம்மளுடைய சிந்தைய திறக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து அவருடைய உண்மைய அறிந்து கொள்வதற்காக, அவருடைய சுகத்தை நம்ம பெற்றுக் கொள்வதற்காக, அவருடைய திட்டத்தை நம்ம அறிந்து கொள்வதற்காக, அந்த திட்டத்தில் நம்ம பயணிப்பதற்காக நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய காதுகள், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய வாய், நம்முடைய சிந்தை இது எல்லாமே திறக்கப்படணுங்க. இது எல்லாமே திறக்கப்படணும். ஏன்னா சங்கீதம் 147:3 சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறவர் யாரு? அவர்தான். அவங்கள காயங்களை கட்டுறார் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம திறந்து ஆண்டவருக்காக, ஆண்டவர் எனக்காக நீங்க செய்வீங்க ராஜா. அப்போ நம்முடைய சரீரத்துலங்க அது வந்து எந்த மாதிரி ஹீலிங் வேணா இருக்கட்டும். ஆண்டவருக்கு நான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வால்மார்ட்னு ஒரு கடைங்க. அந்த வால்மார்ட்னு ஒரு கடைக்குள்ளாக நான் போறேன். போகும்போது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு டிடி எடுக்கணும். ஓகே, டிடி எடுக்கணும். லைன்ல நிக்கிறேன் நானு. லைன்ல நிக்கிறேன். லைன்ல நின்னுட்டு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து லைன்ல இருக்கும்போது அங்க இங்க ஜெனரலா அமெரிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. ஓகே. அப்ப நான் பார்க்கிறேன் ஒரு 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 கருப்பினத்தார் ஒரு 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 மகள பார்க்கிறேன். அவங்க தான் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. உட்கார்ந்துட்டு அவங்க வந்து அந்த வொர்க்க பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு. நான் இப்ப போறேன். போகும்போது என்ன பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, "ஓ! பயங்கர தலைவலி. பிக் ஹெட்டேக். ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி பேசுறாங்க அவங்க. அவங்க யார் இருக்காங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே வந்து ஊன்னு அப்படியே பண்ணி கையெல்லாம் இது பண்ணி, "ஓகே. ஓ! இட்ஸ் ஹெட்டேக். ஓ! வாட் இஸ் திஸ்? ஒய் திஸ் பேட் ஹெட்டேக்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ரியாக்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, உடனே ஆவியானவர் சொல்றாரு, "நீ போய் அந்த மகள போய் சுகப்படுத்து" அப்படின்றாரு. நான்ல நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க. சுத்தி முத்தி கடை. இத்தன பேர் இருக்காங்க. நான் வந்து வந்து இவங்கள போய் சுகப்படுத்த முடியும்? ஓகே. அவங்களுக்கு என்னன்னே தெரியலையே. அதுவும் அவங்கள பார்த்தாலே வந்து எனக்கு வந்து ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மாம்சத்துல நான் திங்க் பண்றேன். அப்ப மறுபடியும் ஆவியானுடைய குரல் எனக்குள்ளாக கேட்குது. என்ன அப்படின்னா, எனக்குள்ளாக ஒரு உணர்த்தப்படுறேன். என்ன அப்படின்னா, "இல்ல யூ கோ அண்ட் பிரே ஃபார் ஹர்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் கிட்ட போறேன். நான் கிட்ட போயிட்டு என்னோட டர்ன் வந்துருச்சு. என்னோட டர்ன் வந்தோனே நான் வந்து என்னுடைய கார்ட குடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஓகே. ஐ கெஸ் யூ ஹேவ் எ ஹெட்டேக் ரைட்? உங்களுக்கு வந்து இப்ப தலைவலி இருக்குல்ல. கேன் ஐ பிரே ஃபார் யூ? நான் இப்ப பிரே பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த தலைவலி உடனே போயிடும். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்களுக்காக பிரே பண்ணட்டா? அப்படின்னு சொல்லி கேட்டேன் நானு. அவங்க உடனே அப்படியே ஒரு மாரி என்ன பார்த்தாங்க. என்ன மாரி ஒரு மாரி லுக் விட்டு ஒரு மாரி பார்த்துட்டு, சரி ஓகே பிரே அப்படின்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே கையை நீட்டி இயேசுவின் நாமத்தில அப்பா நான் இல்லப்பா நீங்க தான் சொன்னீங்க. அதனால நான் வந்து இத பண்றேன் நானு. ஓகே நீங்க தான் அப்பா இவங்கள சுகப்படுத்துறீங்க. நான் சுகம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இவங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென் அப்படின்னு சொல்றேன். சொன்ன மாத்திரத்திலே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ அப்படின்னு ஒரு பயங்கரமா ஒரு சவுண்ட் போட்டு கத்துறாங்க. உண்மையாவே நான் பயந்துட்டேன். ஏதாவது ஆயிடுச்சா? இன்னும் அவங்களுக்கு அதிகமா தான் ஹெட்டேக் வந்துச்சா? "ஏசப்பா நீங்க என்ன 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 பண்ண சொன்னீங்க?" அப்படின்னு. அப்போ வந்துல "மை ஹெட்டேக் இஸ் கான். மை ஹெட்டேக் இஸ் கான்" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சுத்தி முத்தி அந்த லேடி வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. சுத்தி முத்தி நான் பார்க்கிறேன் நானு. அநேக பேருடைய கண்கள் என் மேல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு மாரி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுச்சு. ஒரு மாரி ஆயிட்டேன். நானே ஒரு மாரி ஆயிட்டேன். என்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கருந்து காருக்கு வந்துட்டேன். அந்த டிடிய வாங்கிட்டு நான் காருக்கு வந்துட்டு கார்ல வந்து உட்கார்றேன். உட்கார்ந்த உடனே வந்துல பிரிசிக்கு ஃபோன் பண்ணி, "மம்மி இந்த மாரி ஆயிடுச்சுடி, இந்த மாரி ஆயிடுச்சுடி" அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு ஃபோன் பண்ணி முடிக்கிறேன். முடிச்ச உடனே திரும்ப எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. என்ன குரல் அப்படின்னா, "அ ஹெட்டேக்கோட நிக்கலாமா? தலைவலிய மட்டும் சுகப்படுத்தினா போதுமா? தலைவலியோட நிக்கலாமா?" அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஆமால. அப்போ நமக்கு தான் இந்த தலைவலினா ஒரு சின்ன ஒரு இது. இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு நோய் அப்டின்னா, அது ரொம்ப பெருசு. ஆனா ஆண்டவருக்குங்க, உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட வியாதியா இருக்கலாம். உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பலவீனமா இருக்கலாம். இந்த நாள்ல எப்பத்தா, எப்பத்தா, எப்பத்தான்னு நீங்க கூப்பிடும்போது, உங்க சரீரத்துல ஒரு உணர்வ நீங்க உணர்வீங்க. உங்க சரீரத்துல வந்து உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல ஆவியானவர் உங்களுக்கு சுகத்த குடுப்பாருங்க. நீங்க உங்க வாயில அதிகாரத்த குடுத்துரு. என்கிட்ட இல்லங்க. மத்தவங்க கிட்ட இல்ல. உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஆண்டவர் அந்த அதிகாரத்த குடுத்திருக்காங்க. அந்த அதிகாரத்த நம்ம உபயோகப்படுத்துறோமா? உபயோகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு என்ன தெரியுமா நடக்கும்?
ஒரு பரிபூர்ண சுகங்க. அவர்தாங்க பரிபூர்ண, அவர்தான் வந்து பரியாருகிற கர்த்தர்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சுகம் அடையறதுக்கு நம்ம வந்து திறக்கப்படணும். நம்ம சுகத்த பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரணங்கள். இந்த நாள்லங்க நீங்க இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலுங்க, ஒரு நிமிஷம் சுகத்திற்காக நான் ஜெபிக்க போறேன். அப்பா, எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் வேணுமோ, உங்க குடும்பத்துல இருக்கவங்கள, சப்போஸ் உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒரு ஃபேமிலில இருக்க யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு பரிபூர்ண சுகம்னா, அவங்க சிந்தல கொண்டு வாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது ஒரு பரிபூர்ண சுகம் வேணுமா, அவங்கள கொண்டு வாங்க. இந்த நாள்ல ஏசப்பா, நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு, அப்பா கர்த்தராஜா, எப்பத்தா 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 வானத்தை அண்ணாந்து பார்த்து ராஜா, அப்பா நாங்கள் பெரும் மூச்சு விட்டு கர்த்தராஜா, எப்பத்தா என்று கூப்பிடுகிறோம் கர்த்தராஜா. இதோ கர்த்தராஜா, யாரெல்லாம் இப்ப இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ ராஜா, யாரெல்லாம் இதை அப்பா விசுவாசிக்கிறாங்களோ கர்த்தராஜா, அவங்களுக்கு இப்பொழுதே கர்த்தராஜா அந்த சுகத்தை நீங்க கொடுக்க போவதற்காக, அவங்களுடைய சரீரத்துல இருக்கிற பலவீனத்தை இப்பொழுது நீங்க எடுத்து போடுவதற்காக ராஜா, உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா, உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. ஹல்லேலூயா, இயேசுவின் ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அடுத்து நம்ம பார்க்க இருக்க காரியம் வந்து நம்மளுடைய காதுகள் திறக்கப்படணுங்க. நம்மளுடைய காதுகள் அநேக நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு இது திறக்காம இருக்குங்க. நீங்க நீங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாமே வந்து யாருமே இப்ப ரேடியோலாம் வந்து யூஸ் பண்றது இல்ல. நாங்க ஆனா இன்னும் இங்க வந்து யுஎஸ்ல வந்து அநேக பேர் ரேடியோ யூஸ் பண்றாங்க. ஓகே, இன்னும் இந்த ரேடியோல இந்த டியூன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேனலுக்கும் இன்னொரு சேனலுக்கும் ஒரு சின்ன ஒரு இடைவெளி தான். நீங்க அப்படி திருப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சேனல் கேட்டுரும். அதுக்கப்புறம் திரும்ப டியூன் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அடுத்து அப்போ நம்மளுடைய காது திறக்கப்படணும். எதுக்காக திறக்கப்படணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக, அவர் பேசுகிற காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக, இருதயத்தில் உணர்த்துற காரியங்களை உணர்ந்து கொள்வதற்காக என்ன நமக்கு நம்முடைய காதுகள் நமக்கு திறக்கப்படணுங்க. இந்த காது திறந்துச்சுன்னு நான் அநேக சபையில பாக்குறேங்க. அநேக சபைக்கு நான் போயிருக்கேன். அநேக சபையில பாக்குறேன். யாராவது மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்னா வந்து வாயை திறந்து கூட வந்து பாத்தீங்கன்னு ஆமென் அல்லேலூயான்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ற அந்த ஸ்பிரிட்டே இல்லாம இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட காதுல இன்னும் அடைப்பு இருக்கிறதுனால, அந்த முழுமையா அதை ரிசீவ் பண்ணாதனால, இதை முழுமையா ரிசீவ் பண்றோம்னா வாய் என்ன பண்ண ஓப்பன் ஆயிடும். இங்க மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஓகே, செவியும் ஓப்பன் ஆகுது, நாவோட கட்டும் அவிழுது. அதே போலங்க நம்மளுடைய காதுகள்ங்க அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஏசாயா 54:5 சொல்லப்பட்டிருக்கு. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறதை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இன்னைக்கு இந்த நாள்ல நம்மளுடைய காதை நான் சொன்ன அந்த ரேடியோ மாதிரி தாங்க. ஒரு சின்ன ஒரு டியூன் தான். நீங்க கொஞ்சம் அப்படி திருப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு உலகத்தோட சத்தம் அதிகமா கேட்குங்க. உலகத்துடைய சத்தம் அதிகமா உங்களுக்கு கேட்குங்க. அப்போ நம்மளுக்கு உலகத்துடைய சத்தம் கேட்கணுமா? இல்ல இந்த வார்த்தையின் சத்தம் கேட்கணுமா? ஆவியானவருடைய சத்தம் கேட்கணுமா? ஆண்டவருடைய சத்தம் கேட்கணுமா? அப்ப கேட்கணும் அப்படின்னா அந்த டியூன் நம்ம பண்ணணுங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டா கூட வந்து ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். எப்படின்னா வந்து ஒரு ஒரு ஷெப்பர்ட் என்ன பண்றான், ஒரு மேய்ப்பன் என்ன பண்றான், ஓகே அவனுடைய ஆடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருக்கான். அத டெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஒரு 4 பேர் வந்து அனுப்புறாங்க. அனுப்பி அந்த மேய்ப்பன் போலயே நீங்களும் கூப்பிடுங்க. அந்த ஆடெல்லாம் திரும்பி பாக்குதா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த அந்த 4 பேர் கூப்பிடுறாங்க. வித்தியாசமா கூப்பிடுறாங்க. என்னென்னமோ பண்றாங்க. அந்த ஆடு கிட்டத்தட்ட ஒரு 30, 40 அந்த வீடியோ கூட இருக்கு யூடியூப்ல. 30, 40 ஆடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு ஆடு கூட அசையவே மாட்டுதுங்க. ஆனா இப்ப கடைசியா அவங்களுடைய மேய்ப்பன் வந்தார். மேய்ப்பன் வந்து அவர் ஒரே ஒரு குரல் குத்த உடனே அந்த வீடியோ பார்க்க நான் அசந்து போயிட்டேன். அப்படியே அந்த ஆடு எல்லாம் உடனே கழுத்த அப்படி திரும்பி அவரை பாக்குது. அவர் எங்கேயோ இருக்காரு. அவர் எந்த சைடுல இருக்காரோ அந்த சைடுல அப்படி திரும்பி பாக்குறாரு. உண்மையா நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம நினைச்சு பார்ப்போமா? ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யறோமா? சத்தத்தை கேட்டுட்டோம் அப்படின்னா சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். சித்தத்தை செய்யாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சத்தத்தை இன்னும் கேட்காதனால. சத்தத்தை கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதனாலதான் தேவையான சத்தத்தை கேட்க முடிய மாட்டேங்குது. அப்போ இந்த இந்த ஆண்டவருடைய இன்னைக்கு நம்ம செவிகள்ங்க நமக்கு திறக்கப்படணுங்க. நம்ம கேட்போமா? ஏசப்பா, எங்களுக்கு இந்த செவியை திறந்து கொடுங்க ராஜா. எங்களுக்கு இந்த செவியை திறந்து கொடுங்க. எங்கள் காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தால் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து உமிழ்ந்து
ஓகே. அவன வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பத்தான் என்று சொன்னாரோ, இன்னைக்கு ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில ராஜா, இன்னும் இந்த காதுகள் திறக்கப்படணும். இந்த காதுகள் திறக்கப்படணும். அப்பா உம்முடைய குரலை கேட்பதற்காக நான் என்னோட டெஸ்டிமனி கூட அநேகம் சொல்லியிருக்கேன். அவனுடைய வாய்ஸ் நான் வந்து கேட்டேன். ஓகே. ஆண்டோட வாய்ஸ நான் கேட்டுருக்கேன். அநேக நேரத்துல ஆண்டோட வாய்ஸ கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த வாய்ஸ கேட்கும்போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பான வழியில போகும்போது, ஏசாயால வந்து ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, "நீ வலதுபுறம் சாயும்போதும், இடதுபுறம் சாயும்போதும் உன் வழி இதுவே என்று இதிலே நடவுங்கள் என்று நீங்க சொல்லத்தக்க" ஒரு வாய்ஸ் நீங்க கேட்டே இருப்பீங்களா? ஆவியானவர் உங்களுக்கு சொல்லினே இருப்பாராம். அப்போ அத நடவுங்கள் என்று சொல்ற அந்த வார்த்தைய நம்ம கேட்கணும் அப்படின்னா, ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கணும். அந்த ஆவியானவருடைய குரல நம்ம தெரிஞ்சிருக்கணும்ங்க. நம்ம குரல தெரிஞ்சிருக்கணும்ல. அவர் பேசுகிற காரியத்த. இன்னைக்கு அநேக பேர் உங்களோடு கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கார்ல. உங்களுடைய காதுகள் இப்பொழுது திறக்கப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்ம ஏரியால எந்தெந்த விஷயத்துல இன்னும் வந்து நம்ம காதுகள் வந்து திறக்கப்படலையோ, எதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறோமோ, அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்து வெளிய வராதபடிக்கு தேவையில்லாத காரியங்கள் இந்த காதுக்கு போய்க்கொண்டே இருக்குல்ல, அத ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தேவையான காரியம் உள்ள போக ஆரம்பிச்சுருங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! நம்முடைய நாவை இந்த நாள்ல எப்படி ஏசாவுடைய நாவை ஆண்டவர் என்ன பண்றாரு? தொட்டு அவன பரிசுத்தப்படுத்துறாரு. ஏசா சொல்ல முடியாது. யார நான் அனுப்புவேன் அப்படின்னு கேட்கிற உடனே, "என்னை அனுப்புங்கிற ஆண்டவரே" அப்படின்றான். "என்னை அனுப்புங்க" அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு உடனே? அவன நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்துறாரு. இதனால நம்ம சொல்லுவோமாங்க, "ஏசப்பா எங்கள அனுப்புங்கப்பா. எங்க காத ரிலீஸ் பண்ணி எங்கள அனுப்புங்கப்பா. எங்களுக்கு அப்பா கர்த்தராஜா, இன்னும் உங்களுடைய காரியத்த நாங்க கேட்டு, 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 கேட்டு அநேக காரியத்த நாங்க செய்யணும் கர்த்தராஜா. நாங்க வலதுபுறம் சாயும்போது, இடதுபுறம் சாயும்போது வழி இதுவே, வழி இதுவே, வழி இதுவே. இதுல போகாத." இப்போ அநேக நேரத்துல நமக்கு என்ன பிரச்சனை? இந்த ஸ்டெப் எடுக்கலாமா? இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா? வாழ்க்கையில அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் தான் நமக்குள்ளாக அதிகமா போயிட்டு இருக்குங்க. ஏன் இந்த கன்ஃப்யூஷன் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, தேவையில்லாத காரியம் நம்ம காதுக்குள்ளாக போய்க்கிட்டு இருக்கனால தான். இந்த நாள்ல ஆவியானவர் அந்த காரியத்தை உடைப்பாராக. அந்த காரியத்தை உடைப்பாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு நம்மளுடைய வாய். அடுத்து என்ன அப்படின்னா, பி ஓப்பன் டூ ஸ்பீக் காட்ஸ் ட்ரூத். நம்மளுடைய ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு நம்மளுடைய வாய் என்ன பண்ணும் அப்படின்னா, திறக்கப்படணும். இந்த 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 வாய் அநேக நேரத்துல திறக்கப்படாதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்றாரு. கேளுங்க. நம்ம அநேக நேரத்துல கேட்கவே மாட்றோம். நம்மளுடைய நம்மளுடைய அப்பா நம்ம அப்பா என்ன பண்றாரு? என் பிள்ளைங்க இவங்க என் கூட பேசணும். என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்ல. ஆனா அநேக நேரத்துல நம்ம பேசவே மாட்றோங்க. ஏன் தெரியுமா பேசவே மாட்றோம்? நம்ம அப்படியே உம்முன்னு உட்கார்ந்துட்டு. சபைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அப்படியே உம்முன்னு. இல்லங்க. இந்த உம்முனா மூஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்கிறதுக்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவே இல்லங்க. நம்மள எப்படி தெரியுமா? நாவை நான் சொல்லுவேன் நானு, கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லார்கிட்டயுமே. நான் கிறிஸ்துவுக்கு முன்பு என் வாய நான் திறக்கவே மாட்டேன். நான் அதிகமா பேசவே மாட்டேன் நானு. என்னோட ஃபேமிலி இங்க இருக்காங்க. அநேக பேர் இருக்காங்க. நான் பாட்டுன்னு ஒரு அரை டவுசர போட்டுக்கிட்டு, மூக்க சிந்திக்கிட்டு, ஓகே நான் பாட்டுன்னு எங்கேயாவது சுத்தினே தான் இருப்பேன் நானு. நான் பேசவே மாட்டேன். எப்பவுமே இருளிலே தான் இருப்பேன் நானு. யார்கிட்டயும் நான் போக எனக்குள்ளாக அநேக தாழ்வு மனப்பான்மைகள் இருந்துச்சு. எனக்குள்ளாக அநேக பயங்கள் இருந்துச்சு. அத நிமித்தம் யாரும் பேசுனா என்ன தப்பா நினைச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையாவே சொல்றேனே, எனக்கு இங்கிலீஷ்னா பயங்க எனக்கு. எனக்கு கம்ப்யூட்டர்னா பயம். எனக்கு இங்கிலீஷ்னா பயம், கம்ப்யூட்டர்னா பயம். யாராவது வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ்ல பேச வராங்க அப்படின்னா, ஃபோனே வராம அப்படி ஃபோன் எடுத்துட்டு, ஹலோ, ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு அப்படியே எழுந்து போயிடுவேன். ஏன் அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்றதுக்காக. அவங்க கிட்ட என் வாய் திறந்து என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்குள்ளாக இருந்த பயத்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏசப்பா கிட்ட, "ஏசப்பா எனக்கு இந்த ஏரியால என்னோட 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 வாய நீங்க ஓப்பன் பண்ணுங்க ஏசப்பா" அப்படின்னு சொல்லி நான் குடுக்கும்போதுங்க, என்ன தெரியுமா நடந்துச்சு எனக்கு? ஓகே. இன்னைக்கு பாருங்களேன், நான் எந்த கண்ட்ரில அமெரிக்கால இருக்கேன். இங்க இங்கிலீஷ் பேச முடியாம இருக்க முடியுமாடா? டெஃபினட்டா முடியாது. நான் எனக்கு வேற இன்னொரு பையன் என்ன சொல்லியிருந்தேன், கம்ப்யூட்டர்னா எனக்கு உண்மையாவே பயம்ன்னு சொல்லியிருந்தேன் நானு. ஓகே. நான் இப்ப எந்த எந்த ஃபீல்ட்ல வொர்க் பண்றேன் அப்படின்னா, ஐடி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இருந்த தீமை நான் எத தீமையா நெனச்சனோ, அந்த தீமையை எனக்கு நன்மையாக மாற்றினவர் தான் ஏசப்பா. ஹalleluya. ஹalleluya. என்னுடைய வாய திறந்தாரு. என்னோட வாய திறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் நான் என் வாய அவர் திறந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் நான் மூடவே இல்லங்க. அவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கேன். அவரை குறிச்சு கேட்டுக்கொண்டே இருக்கேன். அவரை குறிச்சு இன்னும் பேசுவேன். என் மனைவிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். நான்லாம் உன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நான்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பேசவே மாட்டேன் அப்படின்னா, என் ஒய்ஃப் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் ஒய்ஃபோட குடும்பத்துல கூட என்ன ஒத்துக்கவே மாட்டாங்க. டேவிடுக்கு பேசத் தெரியாதா? அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இங்கேயும் அநேக பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அதே தான் சொல்லுவாங்க.
எனக்குள்ளாக இருந்த அந்த பயத்தின் ஆவியை எப்ப திரும்ப எடுத்தாரு? நான் அவர்கிட்ட சொல்றேங்க. அவர்கிட்ட சொல்றேன். எனக்குள்ளாக ஒரு இன்ஃபெரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஐயோ! நான் இப்படி இருக்கேன், நான் அசிங்கமா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் வந்து அழகா இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அப்ப நான் பைபிள் எடுத்து முதல் நான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது ஆதியாகமத்துல வரேன். ஆதியாகமத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் அதிகாரம் வந்து 26ல வந்து படிக்கிறேன். படிக்கும்போது, ஓகே, லெட் அஸ் கிரியேட் எ மேன் இன் அவர் ஓன் இமேஜ். வாருங்கள் இப்பொழுது மனுஷன் நம்மளுடைய ரூபத்துல உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. லெட் அஸ் கிரியேட் எ மேன் இன் அவர் ஓன் இமேஜ். இத பார்த்த உடனே எனக்கு வந்துல, நான் அப்படியே பைபிள மூடிட்டு அப்படியே அப்படியே யோசிக்கிறேன். கண்ணாடி போய் நினைக்கிறேன். என்னது என்ன ஆண்டவர் அவர் மாரி உருவாக்கி இருக்காரா? நான் இது தெரியாம நான் உட்கார்ந்து நான் வந்து நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேங்க. அப்போ எனக்குள்ளாக இருக்க காரியத்த நான் ஏசப்பா கிட்ட சொல்லும்போதுங்க, அவர் என் நாவ என்னுடைய 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 என்னோட வாய திறந்தாருங்க. என்னோட நாவை தொட்டாருங்க. என்ன திறந்தாரு. திறந்ததுனால மட்டும் தான் இன்னைக்கு உங்க மத்தியில உண்மையாகவே இயேசுவுக்கு சாட்சியாக என்னால பேசிக் கொண்டிருக்க முடியும்னா, அதற்கு ஒண்ணே ஒண்ணு தான். அவர்கிட்ட குடுக்க வேண்டியத நான் குடுத்துட்டேன். லூக்ல வந்து நம்ம பார்க்கிறோம். ஜகரியாவோட ஸ்டோரிய பார்க்கிறோம். ஓகே. அவருக்குள்ள ஃபெய்த் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அவர் பேச முடியாம ஆயிடுச்சு. அவருடைய அவருடைய வந்து ஃபெய்த் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரால அன்பிலீவ் அந்த அந்த பிலீவ் சிஸ்டம் சரியா இல்லாதனால அவரால பேச முடியாம ஆயிடுச்சுங்க. ஆனா 1:64 நம்ம பார்க்கிறோம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு, அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு என்னது? நாவு என்ன நடக்குது? கட்டவிழ்க்கப்படுது. வாய் என்ன பண்ணுது? திறக்கப்படுது. தேவனை சோஸ்தரித்து அவன் பாருங்களேன், அந்த பைபிள்ல எனக்கு புடிச்ச காரியம் இதுதாங்க. அடுத்து உடனே கட்டவிழ்க்கப்பட்ட உடனே அவன் பண்ற காரியம் என்ன தெரியுமா? தேவனை சோஸ்தரித்து பேசினானாம். அவனுக்கு அந்த ரிஸ்டோரேஷன் நடக்குது. அந்த ஃபெய்த்தோட ரெஸ்டோரேஷன் நடந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஓப்பன் ஆக வேண்டிய காரியங்கள் ஓப்பன் ஆகுது. அல்லேலூயா! இன்னைக்கு தீர்க்கதரிசனமான ஒரு காரியம் சொல்றேங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த ஏரியால நீங்க இல்ல இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இல்லங்க. இந்த உங்களுடைய ஃபெய்த்த இன்னைக்கு ரிஸ்டோர் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக அத புதுப்பிங்களேன். உங்களுடைய உடன்படிக்கை ஆண்டவருக்குள்ளாக நீங்க புதுப்பிங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய காரியத்த ஓப்பன் பண்ண போறாருங்க. உங்க குடும்பத்திலயும், உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க எங்க இருக்கீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் ஓப்பன் பண்ண வேண்டிய காரியத்துல ஓப்பன் பண்ண போறாரு. அப்படி ஓப்பன் பண்ண உடனே நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஓப்பன் பண்ணிட்டாரா உடனே போயிடாதீங்க. ஓப்பன் பண்ண உடனே நீங்க பண்ண வேண்டியது அவரை சோஸ்தரிக்கணுங்க. அவரை சோஸ்தரிக்கணும். பவுலும் சீலாவும் சிறையில இருக்காங்க. ஓகே, சிறை கதவுலாம் வந்து பாத்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கு. அங்க என்ன பண்றது ஏது பண்ணாம உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வொர்ஷிப் மட்டும் தான் பண்றாங்க. வொர்ஷிப் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது? உடனே ஓகே, சடிதிலே சிறைஸ்தாலின் அஸ்திபாரம் நடந்து அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள்லாம் திறந்துச்சாம். எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிடுச்சாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் அவர பிரைஸ் பண்ணும்போதுங்க, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில திறக்க வேண்டிய காரியங்கள் திறக்க போது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லங்க. நம்ம ஒண்ணே ஒண்ணு தாங்க. அவர் கிட்ட போயிட்டு உட்கார்ந்துருவோங்க. அவர்கிட்ட ஒப்பு குடுத்துருவோங்க. ஒண்ணும் இல்ல. நான் நம்மளுடைய லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் சாமுவேல் பிரதர் அநேக பேர் என்கிட்ட சொன்னாங்க. அவருடைய டெஸ்டிமனி வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் உங்கள என்கரேஜ் பண்றேன். உங்களுக்கு வந்து இந்த மீட்டிங்ல நீங்க ஜாயின் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா, அத எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அத நான் அந்த ஸ்பீக்கர்ஸோட அந்த ஊழியக்காரங்களும் அத நான் கண்டிப்பா சொல்லுவோம். அவங்களுக்கு அது ரொம்ப வந்து ஏன்னா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இப்ப நம்ம ஜெயபிரகாஷ் அங்கிள், மேத்யூ மணி இவங்கலாம் வந்து விட்டுருவோம். இவங்கலாம் வந்து நம்ம குடும்பத்திலேயே இருக்காங்க. வெளியில இருந்து ஆட்கள் வருவாங்கல்ல. அவங்க எல்லாம் வந்து போய் சொல்லும்போது அவங்களுக்கு அது உற்சாகம். ஏன்னா வந்து எல்லாருமே காலையில எழுந்து நமக்காக தான் வராங்க. இங்க நம்ம ஒரு சிறு கூட்டம் தான். உங்களுக்கு அது எப்படி பிரயோஜனமா இருக்கு? நீங்க ஜஸ்ட் மீட்டிங்க ஜாயின் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துறீங்களா? இல்ல கேட்கிறீங்களா? அப்படின்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, ஓகே, அத பகிர்ந்து கொள்ளுங்க. அத அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுவேன் நானு. விசேஷமா இந்த இந்த நாள்ல உங்களுக்கு வந்து எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறதோ நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாமியோட அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லா பேசிட்டு இருந்தேன். அவருடைய அப்பாவுடைய வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோலாம் எனக்கு அனுப்பிச்சாரு. அவங்க அப்பா 100 நான் கேட்டேன். எப்படின்னா 100 வயசுல ஒரு மனுஷனால வந்து ஞானஸ்தானம் எடுக்க முடியும் நீங்க நம்பி இருக்கீங்க. எப்படின்னா அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை காண்ப சொன்னார்ப்பா. அதனால நான் வெறும் அமர்ந்திருந்தேன்ப்பா. ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அப்படின்னாரு. இன்னைக்கு ஓகே, நம்ம அவரே தேவன் என்பதை நம்ம காணோம் அப்படின்னா அவரே பாருங்களேன், சென்னைக்கு போகணுன்றது அவருடைய கனவு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? சைனாக்கு கூட்டிட்டு போறாரு. ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுகே இது லண்டன்ல வந்து சிட்டிசனா இருக்காரு. ஓகே, அநேக கண்ட்ரிக்கு கத்தாருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அநேக இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காருல்ல. எப்படிங்க? எப்படிங்க? ஒண்ணே ஒண்ணுதாங்க.
ஓகே, திறக்க வேண்டிய காரியங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் தொடர்ந்து 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 அவர் வந்து அவங்க அப்பா ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அம்மா அவங்க அப்பாவை ரட்சிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அவர் சோர்ந்து போகாம, சோர்வு கண்டிப்பா வரும். ஆனா அந்த சோர்வுக்குள்ளாக மறுபடியும் ஆண்டோட வார்த்தையை சொல்லி 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 அவர் இருக்கும்போது அடைக்கப்பட்ட அந்த கதவுகள், அந்த ரட்சிப்பின் கதவுகள் அந்த மகனுடைய குடும்பத்துக்கு 100 வயசுல அவங்க தகப்பனாரால ஞானஸ்நானம் எடுக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்றேங்க, நம்ம குடும்பத்துல நம்மளுடைய உற்றார் உறவுகள்ல இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க நம்ம சுத்தி மட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ, உன்னை ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுடைய அந்த கதவுகள் ஓபன் பண்ணட்டும். அந்த கதவுகளை நம்மளுடைய ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் என்ன என்ன உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப சின்ன காரியம். நான் ஏதாவது ஆண்டவர் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது, இது ரொம்ப சின்ன காரியம். இதை போயிட்டு வந்து இவ்வளவு பெருசா நீ சொல்றியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சில பேர் வந்து பெரிய காரியத்தை கூட சின்னதா கூட சொல்ல மாட்டாங்க. ஓகே, சின்ன காரியத்தை கூட நம்ம பெருசா சொல்லும் போது ஆண்டவர் நம்ம உள்ளத்தை பார்ப்பாரு. அவர் நம்ம அதுல பிரைஸ் பண்றோமா, அப்ப நம்ம பிரைஸ் பண்ணும்போது நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற விதம் இருக்குல்ல, அது அற்புதமாக இருக்குங்க. நம்மள ஆண்டவர் நல்வினத்துல காரியம் இருக்குல்ல, அது ரொம்ப இதா இருக்குங்க. இன்னைக்குங்க, let the God open the door, let Jesus open to share, okay, with boldness and compassion. நம்ம ஆண்டவரை குறித்து பேசுவதற்காக நற்காரியங்களை சுவிசேஷங்களாக அறிவிங்கள்னு சொல்லிட்டு ஏசாயால படிக்கிறோம். அப்ப அதை சொல்வதற்கு நம்முடைய நாவுகள் திறக்கப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தால் நாவுகள் திறக்கப்பட்டோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலுடைய பிரதரோட வந்து பேசிட்டு இருக்கும்போது அநேக காரியங்களை அவர் ஷேர் பண்ணாருங்க. அவர் ஷேர் பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு 3-4 தடவை அவரை கூப்பிட்டு வந்து டெஸ்டிமனி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து இந்த இந்த ஜூன் மந்த்ல ஒரு சிஸ்டர் வரப்போறாங்க. இன்னைக்கு அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு சிஸ்டர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களோட டெஸ்டிமனி நம்ம கேட்க போறோம். ஓகே, திருமலா அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் ஜாயினிங். அவங்களோட டெஸ்டிமனியை கூடிய சீக்கிரம் நம்ம கேட்க போறோம் இந்த மந்த்ல. அவங்க எப்படி ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக வந்தாங்க, ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு கதவை ஓபன் பண்ணாரு, ஒண்ணுமே முடியாதுன்ற காரியத்தெல்லாம் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு ஓபன் பண்ணிக்காரு. நான் வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷம் தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கர உற்சாகமா இருந்துச்சு. கண்டிப்பா கேட்க இருக்க உங்க எல்லாருக்குமே அது பயங்கர ஆசீர்வாதமா இருக்கும் நான் வந்து விசுவாசிக்கிறேன். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய be open to speak God's truth. சகரியா அந்த 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 ஃபெய்த் வந்து ரிஸ்டோர் நடக்கும்போது உடனடியாக வந்து பாத்தீங்கன்னு அங்க அற்புதம் நடந்துச்சுல. நமக்குங்க அந்த ஃபெய்த் ரிஸ்டோர் ஆகும் போதுங்க நான் கண்டிப்பா அடுத்து ஒரு சில காரியம் திறக்கணும். எதை திறக்கணும் அப்படின்னா, be open to God's plan and purpose. God's plan and purpose, கடவுளுடைய திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேறுவதற்காக ஒரு சில காரியம் திறக்கப்படணுங்க. ரெவலேஷன் 3:7-8 சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல 3:7 சொல்லப்பட்டிருக்கு. பில்தெப்பியா சபைக்காக சொல்ற ஒரு காரியம், தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட முடியாது அப்படின்றார். நம்மள வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சில திட்டங்களை வைத்திருக்காருங்க. அந்த திட்டத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து அநேக கதவுகளை மூடுறாரு. ஏன் தெரியுமா அநேக கதவுகளை மூடுறாருங்க? நம்ம அந்த கதவுக்குள்ளாக போக கூடாது, அந்த கதவுக்குள்ளாக நம்ம போகும்போது அங்க தேவையில்லாத காரியங்கள் நடக்கும் அப்படின்றதற்காகவே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆனா நம்ம என்ன பண்றோம், ஐயோ ஆண்டவரே இந்த கதவு திறக்கல திறக்க வேண்டியது கதை என்ன சொல்றது, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறோம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறோம். அவர் தானங்க. அவர் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்க அவர் நமக்கு முன்னாடி வச்சார் அப்படின்னா, அத நம்ம போறோம் வச்சுக்கோங்களேன், சுத்தி முத்தி மத்த டோர்ல எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம போற டோர்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி, ஐயோ இது ஓகேவா, இப்படி இருக்கே, குறுகலா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் வரும். அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் தூக்கி ஒரு ஓரமா போட்டுருங்க. விசுவாசத்துல ஒரு படி எடுத்து வைங்களா, ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், நம்ம பாட்டுன்னு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு போயினே இருப்போங்க. அப்போ கொஞ்சம் பலன் இருந்தோம். ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆண்டவரோட திட்டத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதுக்கு நம்ம தடையாவே இருக்கவே கூடாதுங்க. இருக்கவே கூடாதுங்க. நம்ம வந்து walk through the doors, doors God's open ministry, missions and relationship and growth. நம்ம அநேக நேரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயத்தின் நிமித்தமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம ஓகே நம்ம வந்து ஆண்டவருடைய காரியத்தை வந்து குறுகி பாத்துறோம். இல்ல டோன்ட் ஃபியர். What God open is sealed by his authority. அவருடைய அதிகாரத்தினால ஓபன் பண்ணிக்கிறாரு.
அத அவர் ஓபன் பண்ணும்போது, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கதவு ஓபன் பண்ணிருக்காங்களா, அதுல தைரியமா போங்க. உங்க கண்ல இன்னும் நான் வந்து ஒரு ஒரு செழிப்ப பார்க்கல, ஒரு ஆசீர்வாதத்த பார்க்கல நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இல்ல, இல்ல. கவலையே படாதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய நேரத்துல அத பார்ப்பீங்க. விசுவாசத்தோட உங்களுடைய ஸ்டெப்ப எடுத்து வைத்து நீங்க பாட்டுன்னு போய் கொண்டே இருக்கீங்க. ஏன்னா அந்த டோர் ஓப்பன்ட் பை காட், பை ஹிஸ் அத்தாரிட்டி. டெஃபினெட்லி நத்திங் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ஹார்ம் யூங்க. உங்கள ஒண்ணும் சேதப்படுத்தாது. ஒண்ணும் சேதப்படுத்தாதுங்க. அடுத்து ஒரு காரியங்க. அடுத்து நம்மளோட வந்து எதுக்கு திறக்கப்படணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில எதுக்குன்னா, ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காகங்க. இந்த 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 லார்ட் வந்து ஆண்டவர் வந்து ஆவியானவர் நமக்கு குடுத்திருக்காரு. ஆவியானவர் நமக்குள்ளாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலுமே, தப்பு பண்ணாலும் சரி, ஆண்டவர் வந்து அத அழகா நம்மளுக்கு உணர்த்திக் கொண்டு ஆவியானவர் எப்படின்னா உணர்த்துகிற தேவன்ங்க. அப்போ பயத்தின் ஆவி அல்லாமல் அன்பும், பெலனும், தெளிந்த புத்தியுள்ள ஆவிய நமக்கு அவர் குடுக்குறாரு அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நம்ம விசுவாசத்தோட நம்ம ஆவியானவர நம்ம பெற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆவியானவர இங்க யாராவது இதுவரைக்கும் நான் வந்து இந்த இயேசுவ முழுமையாக என் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா, இந்த 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 காரியம் உங்களுக்காகங்க. அப்போஸ்தலர் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16 14ல சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து லிடியால குறிச்சு நம்ம பார்க்கிறோம் நம்போ. ஓகே. அங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பவுல் வந்து பேசுறாரு. அப்பொழுது தியத்தீரா ஊராளும், இரத்தாம்பாரம் விற்கிறவளும், தேவனை வணங்குவதுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னது? பவுல் சொல்றத கேட்டுக்கொண்டே இருக்கா அவ. ஓகே. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஹல்லேலூயா! இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவர் திறந்தாகட்டுங்க. உங்களுடைய இருதயத்தை அவர் திறக்கட்டும். அவர் திறக்கட்டும். இந்த இந்த சால்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அது அது அந்த சால்வேஷன் நம்ம பெற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்றேன். நான் இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு 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 ஹவுஸ் மீட்டிங்ல வந்து நான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து 2 சிறு குழந்தைங்க. அந்த 2 சிறு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து கேட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க. நான் வந்து சால்வேஷன குறிச்சு பேசினே இருக்கேன் நானு. பேசிட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங் முடிஞ்சு ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டாங்க, "அங்கிள் நீங்க வந்து சால்வேஷன் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல, அங்கிள் நீங்க வந்து சால்வேஷன் சால்வேஷன் சால்வேஷன்னா என்ன அங்கிள்?" அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, அந்த குழந்தைங்க, "அப்படியா? அப்ப இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டா எனக்கு ஆவியானவர் உடனடியாக எனக்குள்ளாக வந்துருவாரா? ஆவியானவர் வந்துட்டாருன்னா, எனக்கு எல்லாமே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுருமா? எனக்கு வந்து நான் வந்து எந்த பாதையில நடக்கணும்? நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சிறு பிள்ளைகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரல. நாங்க ஜஸ்ட் இந்த மீட்டிங்ல சும்மா ஜாயின் பண்றோம். நாங்க வந்து சும்மா கேட்டுன்னு இருக்கோம். ஆமா, எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு நீங்க சொல்ற காரியம்லாம். அதான் நாங்க ஜாயின் பண்றோம். இத விட உற்சாகம் உங்களுக்கு வரணும் அப்டின்னா, ஏன்னா இங்க இந்த மீட்டிங் ஒண்ணு தான். ஓகே. நீங்க எப்பலாம் எங்கலாம் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்குள்ளாக ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்துட்டாருன்னா, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்த நீங்க வந்து ஏந்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதுக்குள்ளாக நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆவியானவர் உள்ள வந்துருவாரு. ஆவியானவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆவியானவர் வசனம் சொல்லுது. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை உண்டு. கர்த்தர் தான் ஆவியானவர். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. அப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைச்சிருங்க. நம்ம உங்களோட இருதயத்த ஆண்டவருக்காக ஓப்பன் பண்ணுங்க. இன்னும் எத்தன நாள் நீங்க வந்து சும்மா ஜஸ்ட் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு, அப்படியே நீங்க வந்து அப்படியே போயிட்டு, அப்படியே அப்படியே போயிட்டு இருக்க காலங்கள் வந்து இன்னும் எத்தன நாள் நீங்க பண்ணிட்டு இருக்க போறீங்க? கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு சுகத்தை உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு வல்லவரா இருக்காரு. அதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் நீங்க பண்ணணும். உங்களுடைய இருதயத்த அவருக்காக ஓப்பன் பண்ணுங்களேன். அவருக்காக ஓப்பன் பண்ணுங்களேன். அ ஆண்டவரு சொல்ற அந்த ஒரு வார்த்தை, அந்த எப்பத்தா அந்த எப்பத்தா அப்படின்ற ஒரு வார்த்தைய நம்ம குடும்பத்துல, நம்மளுடைய இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல இன்னும் எந்தெந்த காரியம் திறக்கப்படலையோ, நமக்குள்ளாக எந்தெந்த காரியம் திறக்கப்படலையோ, நம்முடைய காதுகளாக இருக்கட்டும், செவிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்முடைய கண்களா இருக்கட்டும், நம்முடைய இருதயமா இருக்கட்டும், நம்முடைய சிந்தையா இருக்கட்டும், இது எல்லாமே ஏன்னா வந்து ரோமர் 12 நம்ம படிக்கிறோம் நம்ம சிந்தை எப்படி ஆகணும்னா, மறுரூபம் ஆகணுமாங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நன்மை தீமை அறியத்தக்க, அதுல புதிதாகணும்னு சொல்லப்பட்டிருக்குல்லங்க. அப்போ நம்ம மனம் புதிதாகணும்லங்க. அப்ப அதுல நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு திறப்பு தேவைப்படுது. ஒரு திறந்த வாசல்ங்க. ஒரு திறந்த வாசல். ஹல்லேலூயா. ரெவலேஷன் 3:20ல சொல்லப்பட்டிருக்கு. இதோ வாசற்படியே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வாசப்படியில நின்னு அவர் தட்டுவார். அவர் தட்டும்போது அந்த கதவ நம்ம ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு பெரிய ஒரு அற்புதமான இருக்கணுங்க. நம்ம இந்த நாள்ல சொல்லுவோமாங்க, "ஏசப்பா எங்களுக்கு கர்த்தர் ராஜா, எங்களுக்கு கர்த்தர் ராஜா. அப்பா எங்க வாழ்க்கையில இன்னும் எங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலையோ, அந்த காரியம்லாம் ஓப்பன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த காரியம்லாம் இயேசுவின் நாமத்தினால ஓப்பன்." ஏங்க எலியா ஒரு சாதாரண மனுஷங்க.
அவர் தீர்க்கதரிசனம் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாருங்க. அவருடைய ஜெபத்தை கேட்டு அக்னி இறங்குதுங்க. ஒரு கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை பொய்ய சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தை பண்ண தேவன் அல்லவா நம்ம தேவனு. செவிடரும் ஊமையும் வந்து பேசாத போது அதை வந்து பேச வச்சவர் இல்லையா? குருடர்களுக்கு வந்து கண்கள் கிடைக்காதப்போ வந்து பார்வை இல்லாதப்போ அவங்களுக்கு பார்வை கொடுத்தவர் இல்லையா? அற்புதம் நடக்கணும்னு சொல்லி எந்தெந்த இடத்துலலோ ஏங்க ஆபிரகாமும் சாராலும் வந்து பாருங்க. ஓகே, ஈசாக்க பெறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கர்ப்பம் செத்துச்சு அவங்க நினைச்சாங்க. ஆனா அங்க அவங்க விசுவாசத்தை அங்க கர்ப்பத்தை திறந்தவர் அவர் தானங்க. கர்ப்பத்தை திறந்தவர் அவர் தானங்க. பிள்ளைய குடுக்கிறவர் அவர் தானங்க. கர்த்தரை திறந்தார் அப்படின்னா அதை அடைப்பவன் யாருங்க? அதை அடைப்பவன் யாருங்க? ஒருத்தராலையுமே வந்து எதுவுமே பண்ணாது. கர்த்தர் கர்ப்பத்தை அந்த கர்ப்பத்தை வந்து திறக்காம குழந்தை பிறக்குமா? ஆபிரகாமும் சாராளுக்கும் செஞ்ச தேவன். அன்னாள் எடுத்துப்போமே, அன்னாளுடைய கண்ணீர் சாமுவேல குடுத்து எப்படி பண்ணாருங்க? அவ வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டுச்சுல்ல. இல்லாதவர்களை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் நம்ம ஏசப்பா. இந்த நாள்ல நம்ம இங்க ஜாயின் பண்ணிருக்கோங்க. நம்ம சொல்லுவோமா? நம்ம கூப்பிடுவோமா? நம்ம கொஞ்ச நேரம் ப்ரே பண்ண போறோங்க. கொஞ்ச நேரம் ப்ரே பண்ண போறோம். நம்ம சொல்லப் போறோம் எல்லாருமே இருக்கிற இடத்துலங்க. ஓ ஹல்லேலூயா! நீங்க இருக்கிற இடத்துல உங்க வாய்களை திறந்து உங்களுடைய நாவின் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. உங்கள நாவுல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அது உங்க குடும்பத்தோட ரட்சிப்பான காரியமா இருக்கட்டும். இன்னும் அடைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை இன்னைக்கு ஓபன் பண்ணுவோமாங்க. இன்னைக்கு திறவுகோலை கொடுத்திருக்காரு. எப்பத்தா திறக்கப்படுவதாக வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு இன்னும் அநேக காரியங்களை இன்னும் சுகம் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதற்காக ஏசப்பா ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்னைக்கு நாங்க எப்பத்தான் சொல்லி கூப்பிடுறோம் கர்த்தர் ராஜா. ஒரு சுகம் உண்டாகட்டும் ராஜா. இந்த நாள்ல இணைந்திருக்காங்க ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, எங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு அப்பா ஒரு முன்னேற்றம் இல்ல, ப்ரொபஷனல் லைஃப்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அப்பா எல்லாரையும் உங்க முன்னாடி கொண்டு வருகிறேன் கர்த்தர் ராஜா. இப்பொழுது அப்பா கர்த்தர் ராஜா, அவங்க வாழ்க்கையில அப்பா அந்த ஏரியால அப்பா எப்பத்தா எப்படி அப்பா கர்த்தர் ராஜா அவர்கள் கூப்பிடுற அந்த சத்தத்தை நீங்க வாயை திறந்து கூப்பிடுறல அவங்க குடும்பத்துல அப்பா இன்னும் அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஓபன் ஆகட்டும் கர்த்தர் ராஜா. ஓபன் ஆகட்டும் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, ஓ அப்பா அந்த கொன்னை வாய் உடைய அப்பா அந்த மனுஷன் அப்பா காது கேட்காத அந்த மனுஷனால கர்த்தர் ராஜா, அப்பா எப்படி அவனுக்கு அப்பா கர்த்தர் ராஜா அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டுச்சோ கர்த்தர் ராஜா. அப்பா நாங்க வாசிச்சோமே அப்பா கர்த்தர் ராஜா 35வது வசனத்துல வாசிச்சோமே ராஜா, உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவுகள் கட்ட அவிழ்ந்ததுன்னு சொன்னீங்களே கர்த்தர் ராஜா. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தர். நீங்க அப்பா கர்த்தர். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. சில பேர் நீங்க பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கீங்க. சில பேர் நீங்க அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ நீங்க எப்பத்தான் சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கீங்க. ஓ ஹalleluya. இதோ 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 அப்பா கர்த்தர் அந்த காரியத்தை அவங்க நினைத்துக் கொண்டிருக்க காரியத்தை ராஜா நீங்க திறக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர். அப்பா அநேக காரியத்தை ராஜா அநேக பேருக்கு அப்பா கர்த்தர் நீங்க செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. அப்பா அநேக பேருடைய இருதயங்கள் கர்த்தர் கடினப்பட்டிருக்க இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல திறக்கப்பட்டோம் கர்த்தர். அப்பா கண்களை குருடாக்கி வைத்திருக்கானே அந்த கண்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்பட்டோம். காதுகள் அப்பா கேட்காம இருக்க அந்த காதுகள் இயேசுவின் நாமத்துல அப்பா திறக்கப்பட்டோம் கர்த்தர். உங்களோட சிந்தைகள் ஓபன் ஆகட்டும் கர்த்தர். அப்பா நீங்க பொறுப்படுத்துங்க. அநேக சபையார் அப்பா கர்த்தர் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்காங்க கர்த்தர். அந்த சபைகள் இயேசுவின் நாமத்தால கர்த்தர் அப்பா பல கனிகள் அவங்களுக்காக திறக்கப்பட்டோம் கர்த்தர். ஓ ஹalleluya. அநேக பேர் நீங்க அப்பா ஏசப்பா ஏசப்பா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் ஒரு சிஸ்டருக்கு வந்து ப்ரே பண்ணும்போது ஒரு குடும்பத்துல ப்ரே பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை மறுபடியும் அந்த வார்த்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, ஓ ஹalleluya நம்ம ஆண்டவரே எங்களுக்காக திறந்த வாசல் ஓபன் பண்ணுங்க, எங்களுக்கு இது ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, ஓ ஹalleluya உங்களுக்காக எனக்காக வானத்தை ஓ ஹalleluya ஹalleluya வானத்தை திறந்திருக்கிற தேவன்ங்க. நம்ம ஜஸ்ட் டோர் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்த டோர் எங்க தெரியுமா? வானத்தையே நீ வானத்தை அனந்து பாக்கறல அந்த வானத்தை உமக்காக ஹalleluya ஓ உங்களுக்காக ஓபன் பண்றாரு ஹalleluya ரிபா ரிதா ரக்க லகரபரபபப.
அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா, நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா இந்த நாள்ல எங்களோடு கூட நீங்க பேசுனதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நாள்ல அப்பா கர்த்தராஜா, அப்பா எங்களோடு கூட இணைய முடியாம போன அநேக பேரை நாங்க அப்பா நினைவு கூறுகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க. இன்னும் எந்தெந்த ஏரியாலாம் அப்பா நாங்க எப்பத்தான் சொல்லி கூப்பிடுவோம், இந்த நாள்ல முதற்கொண்டு ராஜா இந்த வார்த்தையை நாங்க மறக்க போதில்லை ராஜா. அப்பா இந்த வார்த்தையை நாங்க மறக்க போதில்லை. நாங்க அப்பா எங்கெங்க போறோமோ, எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ, எங்கெல்லாம் மூடி இருக்கோ, அங்கெல்லாம் ராஜா நாங்க சொல்ல போற ஒரு வார்த்தை கர்த்தராஜா, எப்பத்தா எப்பத்தா எப்பத்தான்னு சொல்லி நாங்க நோக்கி கூப்பிட போறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்க காண்பேன்னு சொன்னீங்க ராஜா. விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. மகிமையை காண பண்ற வேலை அவரது. அவர் அதை நம்மளுக்கு செய்வாரு. அப்பா நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம் ராஜா. அப்பா அப்படியாக எங்களோட சபையில ஒரு பிரதர் வித்யாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஆந்திரால இருக்காங்க. அவங்க தாய் வந்து திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உடம்பு முடியாம வந்து அவங்க வந்து ஆண்டவர் இடத்துல வந்து போய் சேர்ந்தாங்க. அவங்க இறந்து விட்டாங்க. அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா இப்பொழுதும் அப்பா அவங்க பயணம் பண்றாங்களே கர்த்தர் ராஜா. ஓ ஹல்லேலூயா அப்பா. சடனா இந்த நியூஸ் வந்துச்சு ராஜா அவங்களுக்கு. அப்பா அவங்களுக்கு அப்பா கர்த்தர் ராஜா நீங்க தேற்றுதலை உண்டு பண்ணுங்க ராஜா. அந்த குடும்பத்துக்கு அப்பா கர்த்தர் ராஜா அவங்க பத்திரமாக போகவும் ராஜா. எந்தெந்த காரியம் அடைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் ஓபன் பண்ற ராஜா. பிரதர் அநேக காரியத்தை சொன்னார் குடும்பத்தை குறிச்சு. அந்த காரியத்தெல்லாம் அப்பா உங்க பாதத்துல கொண்டு வருகிறேன் கர்த்தர் ராஜா. நீங்க அப்பா எங்கெல்லாம் அப்பா கர்த்தர் ஓபன் பண்ணுமோ அங்க நாங்க சொல்றோம் அந்த குடும்பத்துக்காக எப்பத்தா அப்பா கர்த்தர் ராஜா பி ஓபன் திறக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தால அந்த குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. பத்திரமாக மறுபடியும் கர்த்தர் ராஜா அப்பா தாய்க்கு செய்ய வேண்டிய அப்பா ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடித்து ராஜா பத்திரமாக இந்த தேசத்துக்கு வர அப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல சகல என்று மறவாதே. ஆமென். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya.